அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களுக்கு இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடத்துவதற்கு ஒரு மிக முக்கிய காரணம் தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டவிரோத அத்துமீறல்கள். ஒரு தேர்தல் ஆணையங்கிறது அரசமைப்பு சட்டத்தின் கீழ் இயங்க வேண்டிய ஒரு அமைப்பு. அந்த அதிகார அமைப்பு அவசரமாக தேர்தலை நடத்துது. தேர்தல் நடத்துவதற்கு முன்பாக தமிழகம் முழுவதும் வாக்காளர்களுக்கு வாக்காளர் அட்டை கொடுக்கப்பட்டுள்ளதா, வாக்காளர் அட்டையை வைத்துத்தான் வாக்காளர் வாக்கு செலுத்தப் போகிறார்களா, யாருக்கெல்லாம் வாக்காளர் அட்டை சென்று சேர்ந்திருக்கிறது, எந்த புள்ளி விவரமும் இந்திய தேர்தல் ஆணையத்திடமும் இல்லை, தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திடமும் இல்லை. இந்த லீடர் ஸ்கேம் என்கிற தேசிய அமைப்பு தேர்தல் ஆணையத்தை வன்மையாக கண்டிக்கிறது. என்ன காரணம் என்றால், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போதும் அச்சு ஊடகம், காட்சி ஊடகங்களில் நாங்கள் எடுத்து சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், தேர்தல் ஆணையம் என்பது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசமைப்பு பதவி நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 3 பேர் சேர்ந்து கொண்டு தேர்தல் ஆணையம் என்கிற பெயரில் தேர்தலை நடத்துகிறாங்க. திருவிழான்னு போஸ்டர் ஓட்டுறாங்க. 38 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் தேர்தல் ஆணையத்திலேருந்து நிதி போகுது. எதுக்கு போகுது? அந்த நிதி வாக்காளர் மத்தியில் வாக்காளர் விழிப்புணர்வுக்காக செலவழிக்க வேண்டிய தொகை. இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் வாக்காளர் விழிப்புணர்வுக்காக செலவழிக்கவில்லை. அந்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரை ஏன் மாற்றுனீங்க? தேர்தல் ஆணையம் ஏன் மாற்றுது? சரியான காரணத்தை தெரிவிக்காமலேயே தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரியை மாற்றுகிறது. தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? மக்களுக்கு, ஓட்டு போடுகிற மக்களுக்கு. அரசமைப்பு பதவியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய உச்சபட்ச அதிகாரம் தங்களுக்கு இருப்பதாக நினைக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் ஏதோ ஒரு தேர்தல் நடத்துகிறோம், வாக்காளர்கள் ஓட்டு போடுவாங்க, யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க, அது கிடையாது. இட் இஸ் நாட் அன் ஈவெண்ட். ஒரு தேர்தல் திருவிழா மாதிரி, கோயில் கூட மாதிரி இது நடத்தக்கூடாது. தேர்தல் என்பது மக்கள் தங்களுடைய அதிகாரத்தை மக்கள் பிரதிநிதிகளுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறையா பேர் என்ன நினைக்காங்கன்னா, நம்ம தான் ஆட்சியில் இருக்கோம். நான் கேட்கின்றேன், இந்த லீடர்ஸ் ஸ்கேம் இயக்கத்தின் சார்பாகவும் தமிழரசு கட்சியின் சார்பாகவும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆட்சியில் இருந்தவர்களுக்கும் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றேன். ஆட்சி தான் உங்களிடம் இருக்குது, அதிகாரம் மக்கள்கிட்ட இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி, ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சியாக இருந்தாலும் சரி, நாளைய தீர்ப்பு வேறு மாதிரியாக இருக்க போகிறது என்பதை இந்த லீடர் ஸ்கேம் எடுத்திருக்கக்கூடிய சர்வே, 38 மாவட்டத்திலையும் சர்வே எடுத்திருக்கிறோம். 40% வாக்காளர் நீங்கள் நினைக்கிற நாற்காலியில் உட்கார போகிற நபருக்கு வாக்களிக்க போகிறது இல்லை. என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, புதியதொரு நபரை முதல்வர் நாற்காலியில் உட்கார வைக்க போகிறார்கள். நீங்கள் 4 பேரை போஸ்டர் ஒட்டி இவர் தான் முதல்வர், அவர் தான் முதல்வருங்கிறது நடக்க போகிறது இல்லை. இந்த தேர்தல் வித்தியாசமான ஒரு தேர்தல். இங்கே பேசக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வு டெல்லியில் இருக்கக்கூடிய, அங்கே சாவி கொடுக்குறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள் ஆடும் பொம்மைகளாக இருக்கிறார்கள். டெல்லியில் கொடுக்கக்கூடிய சாவிக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் பொம்மைகளாக ஆடுவதற்கு உங்களுக்கு எதற்கு அரசியல் கட்சி? நீங்கள் எதற்காக மக்களை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? வாக்காளர் ஏமாத்துறீங்க. ஓட்டு போடும்போது அவங்களுக்கு சரியான முறையில் வாக்காளர் அட்டை கொடுக்கல. அதே போல் தேர்தல் ஆணையம் என்பது ஏதோ ஒரு வார காலத்திற்கு, 1 மாத காலத்திற்கு இந்த கோயில் கூட நடத்துறதுக்கு போகிற மாதிரி பதவி கிடையாது. 5 ஆண்டு முழுவதும் தேர்தல் பணியில் நீங்கள் ஈடுபட்டிருந்தீர்களே ஆனால், இந்த எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு தீவிர திருத்தத்தில் உங்களிடம் பிழை இருக்காது. இப்போ பிழை உள்ள வாக்காளர் பட்டியலை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி தேர்தல் நடத்துகிறீங்க? விடுபட்டிருக்கின்ற வாக்காளரை வைத்துக்கொண்டு எப்படி தேர்தல் நடத்துகிறீங்க? இதுவா ஜனநாயக தேர்தல்? ஜனநாயக தேர்தல் என்றால் மக்களை உள்ளடக்கி, 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவரையும் உள்ளடக்கி, விடுபடாத வாக்காளர்களை உள்ளடக்கி நடத்துகின்ற தேர்தல் தான் தேர்தல். நீங்கள் நடத்துகிறது 10 நாளைக்கு கோயில் கூட முடிஞ்ச உடனே, தேர்தல் முடிஞ்ச உடனே யாரோ ஒருத்தரை நாற்காலியில் உட்கார வைக்கிறதுக்கு வாக்கு எண்ணும் மையங்களெல்லாம் ஒழுங்காக வச்சுருக்கீங்களா? வாக்கு பதிவு மையங்களை ஒழுங்காக வச்சுருக்கீங்களா? கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை என்கிற ஆணவ பதவியில் இருக்கின்ற அரசாள்பவர்கள் தூக்கி எறியப்படுகின்ற காலம் கொண்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு தேர்தல்
38 மாவட்டங்களிலும் 40% வாக்காளர்கள் நீங்கள் நினைக்கின்ற முடிவை தரமாட்டார்கள். எங்களுடைய கருத்து கணிப்புப்படி 40% வாக்காளர்கள் தீர்மானிக்கின்ற நபர்தான் முதல்வராக போகிறார். அந்த முதல்வர் யார் என்பதை டெல்லியில் இருக்கின்ற உள்துறை அமைச்சகம் முடிவு செய்கிறது. உள்துறை அமைச்சகத்துக்கு நாங்கள் ஒரு கேள்வி வைக்கின்றோம். உள்துறை அமைச்சகம் சென்னையிலேயும் ஒன்று இருக்குல்ல, ஹோம் டிபார்ட்மெண்ட்டு, தமிழ்நாடுக்கு இருக்குல்ல, அதே மாதிரி டெல்லியில் இருக்கக்கூடிய ஹோம் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல. இந்த இரு டிபார்ட்மெண்ட்டும் மக்களுக்கான சேவைகளை செய்பவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கறது இல்லை. கேரவன் அனுப்புகிறீங்க, போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணுறாங்க, அங்கங்கே பொதுக்கூட்டம் போடுறாங்க, கொடிக்கம்புகளை நடுறாங்க சாலைகளின் இரு மருங்கிலும் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை நடக்கூடாது என்று நெடுஞ்சாலைத்துறை விதி இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதி இருக்கிறது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இருக்கிறது. இந்த 3 சட்டங்களையும் விதிகளையும் காற்றில் தூக்கி எறிந்துவிட்டு யாரோ ஒருவருக்காக, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் இருக்கிறவர்களுக்காக ஒரு தேர்தல் ஆணையம் தேவையா? இந்தியாவினுடைய ஜனாதிபதிக்கு இந்த அமைப்பு வைக்கின்ற கோரிக்கை, தேர்தல் ஆணையத்தை முதலில் சரி செய்யுங்கள். தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகளில் தில்லுமுள்ளுகள் நடப்புவதை சட்டப்படி தடுத்து விட்டு நீங்கள் தேர்தல் நடத்துங்க. ஏதோ ஒரு நியமன தேர்தல் நடத்துகிறீங்க, யாரோ ஒருத்தர் முதல்வராக மறைமுகமாக எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றோம். லீடர்ஸ் கேம்ப் அமைப்பின் சார்பாகவும் தமிழரசு கட்சியின் சார்பாகவும் ஒரு கேள்வி வைக்கிறோம். அனைத்து அரசியல் கட்சி, தமிழ்நாட்டில் பதிவு செஞ்ச கட்சி, அங்கீகாரம் பெற்ற கட்சி, அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு கேள்வி வைக்கிறோம். கேள்வி என்னவென்றால், ஏன் தமிழ்நாட்டினுடைய சட்டசபையில் கீழ் சபை மட்டும் வச்சுருக்கீங்க? ஏன் மேல் சபை நீங்கள் வைக்கலை? ஏன் மேல் சபையை கலைச்சிங்க? தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற கீழவை மட்டும் வைத்துக்கொண்டு வாக்காளரை இன்னும் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஏன் மேல் சபை வைப்பதில்லை? மேல் சபை வைத்து அதில் உறுப்பினராக இருந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா, இவர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள். இது போன்ற நபர்கள் இருக்கின்ற அந்த அவையில் பெரியார் மட்டும் இல்லை. ஏன்னா அவர் சமூக சீர்திருத்தவாதி, அரசியல் பாதை எனக்கு தேவையில்லை, அரசியல் பதவி தேவையில்லைன்னு ஒதுங்கிட்டார். மேல் சபை கொண்டு வருகிற கட்சிக்குத்தான் 40% வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள். மேல் சபையை புறக்கணிக்கின்ற அரசியல் கட்சிகளை இந்த தேர்தல் புறக்கணிக்க போகிறது. இதை உங்களுக்கு நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி விவர சர்வே மூலமாக சொல்கிறோம். அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் சவால் விடுறோம். லீடர்ஸ் கேம்ப் இயக்கம் 38 மாவட்டத்தில் எடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரம் தான் இந்த 4 நபர்கள், 4 கட்சியில் அவர் முதல்வர் இவர் முதல்வர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 4 நபர்களும் அந்த நாற்காலியில் உட்கார முடியாது, உட்கார விட மாட்டாங்க. ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அத்தனையும் டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளின் அடிமையாகி போய்விட்டன. அத்தனை அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு வாக்காளரை மையப்படுத்தி வாக்கு சேகரிக்கும் போது, தூத்துக்குடி மாவட்டத்தில் வைப்பாறு மணல் கொள்ளை, தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திகுளம் பகுதியில் அனைத்து கிராமங்களிலும் குவாரிகள், மணல் குவாரிகள் கோடியாக கொள்ளையடித்து விட்டார்கள். பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் அதை சூறையாடிருச்சு. ஏதோ ஒரு தேர்தல் நடத்துகிறோம், யாரோ ஒருத்தர் எம்எல்ஏ ஆக்குறோம். கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டினுடைய 38 மாவட்டங்களிலும் நிற்கின்ற அனைத்து கட்சியினுடைய வேட்பாளர்களும் தமிழர்களா? வேற்று மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டில் வேட்பாளர்களை நிறுத்தி அந்த தொகுதியை பற்றி அந்த வேட்பாளருக்கு என்ன தெரியும்? இந்த ஊரில், இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில், இந்த கோயில்பட்டி நகரில் இருக்கக்கூடிய நன்கு அறிந்த தெரிந்த மக்களை உணர்ந்த தலைவர்கள் உருவாக வேண்டும். எங்கேயோ ஆந்திராவிலிருந்து, ஜார்க்கண்ட்லேருந்து, உத்தரப்பிரதேசிலிருந்து, பீகார் போன்ற மாநிலங்களிலிருந்து, பஞ்சாப், சண்டிகர் இது போன்ற மாநிலங்களிலிருந்தெல்லாம் வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. வேட்பாளருடைய பின்புலத்தை தேர்தல் ஆணையத்தினுடைய பதிவுகளில் தெரிந்த பிறகுதான் நாங்கள் சொல்கிறோம், தேர்தல் ஆணையமே திருந்து அரசமைப்பு சட்டத்தின் கீழ் இயங்க வேண்டிய தேர்தல் ஆணையம் இன்றைக்கு கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறாய். தேர்தல் ஆணையம் என்பது வாக்காளர்களை மையப்படுத்தி தான் தேர்தல் ஆணையம். வாக்குப்பதிவுக்கு வாக்காளர் பட்டியல் வேணும், ஜாபிதா இருக்கணும். அந்த ஜாபிதாவை எடுத்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர் அவர் இன்னொரு தொகுதியில் நிற்கிறார், அவர் வேறொரு தொகுதியில் நிற்கிறார். ஒரே நபர் 3-4 தொகுதியில் நிற்கிறார். அந்த 3 தொகுதியை சார்ந்தவரா, 3 தொகுதியினுடைய மக்களின் அடிநாதத்தை உணர்ந்தவரா, அவருடைய பிரச்சனைகளை, அடிப்படை விஷயங்களை தெரிந்தவரா என்றால் இல்லை. தேனி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்திராக்கார் நிற்கிறார்,
தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சாப்கார் நிற்கிறார். மதுரை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் வேறு ஒரு மாநிலத்திலிருந்து சென்னைக்கு வந்து சென்னையில் குடியிருந்து கொண்டு இங்கே வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? ரோடு இருக்கான்னு தெரியுமா? சாலை வசதி தெரியுமா? மின்விளக்கு வசதி தெரியுமா? நகராட்சி கழிப்பிடம் சரியாக இருக்கான்னு தெரியுமா? மாநகரமாக இருக்க வேண்டிய தூத்துக்குடி இன்றைக்கு உப்பள தொழிலாளர் பிரச்சனை இருக்குது, மீனவர்கள் பிரச்சனை இருக்குது, கடல் பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை. பல்வேறு தொழில் செய்த தொழிலதிபர்கள் இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களால் கைகள் கட்டப்பட்டு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவல நிலை. அவர்களை நம்பி வாழ்ந்திருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள். இதற்கெல்லாம் அரசு பதில் சொல்ல வேண்டும். அரசு என்பது நிலையானது. அரசாங்கம் என்பதுதான் ஆட்சியாளர்களால் தீர்மானிக்கப்படுவது. அந்த அரசாங்கத்தை மறைமுகமாக மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். நேரடியாக போய் எங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ எம்பியாக உட்காந்து மந்திரியாக உட்காந்து சட்டசபைக்குள்ள மக்கள் பிரச்சனைகளை பேச தெரியாதா? எங்களுக்கு வேறு வேலை இருக்குது. மக்கள் பிரதிநிதித்துவம், நாங்கள் தான் மக்கள், எங்களுடைய பிரதிநிதி தான் நீங்கள். உங்களை நாங்கள் வந்து எம்எல்ஏ எம்பியாக சட்டசபைக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா எங்களுடைய அடிப்படை பிரச்சனையை பேசுகிறது தான் உங்களை அனுப்புகிறோம். அங்கே போய் உட்காந்து உங்களுக்குள்ள குடிமை சண்டை போடுறதுக்காக நாங்கள் அனுப்பலை. சட்டசபை ஆக்காதீர்கள். அப்படி ஆக்கினால் மக்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆட்சியை, மக்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்து தூக்கி எறிவார்கள் என்று சொல்லி இது போன்ற பத்திரிகை செய்தியினுடைய ஊடகங்கள் வழியாக வாக்காளர் விழிப்புணர்வு பரப்புரையை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு அங்கீகாரம் இல்லை. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு சட்டசபைகளில் பிரதிநிதித்துவம் இல்லை. மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியை சார்ந்த தமிழர்களுக்கு கல்வி இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, வறுமை ஒழியவில்லை. தமிழர் பிரதிநிதித்துவம் சட்டசபைக்குள் இல்லை. பெரும்பான்மை குறைந்து கொண்டு வருகிறது. இந்த நடக்க போகிற 2026 தேர்தல் முடிஞ்ச பிறகு பாருங்கள் முடிவுகளை. பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள், மந்திரிகள் உண்மையான தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களெல்லாம் வேறு மாநிலத்திலேருந்து இங்கே வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை வச்சுக்கிட்டு அந்த நிறுவனத்தில் கோடிக்கணக்கான முதலீடை போட்டு தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய கார்ப்பரேட் எம்எல்ஏக்களை உருவாக்கக்கூடிய சட்டசபை நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தேவையா என்கிற கேள்வியை முன்வைத்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.